குறிப்பாக ஐநா நோக்கிய ஐநாவிற்குள், அதாவது 19வது அமர்வு நடைபெறும்போது அங்கு ஐநாவிற்குள் பல வேலை திட்டங்களுக்கு உதவி செய்தவர்கள், அவர்களை யார் யார் இதுக்குள் நாடு கடந்து கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த அவர்களின் தொடர்பை வைத்து இவர்கள் மேடியேற்றி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இது இந்த தேர்தல் வரும்போது செய்யப்பட்ட வெறும் கண் துடைப்பு. இந்த மாநாடு என்பது பெருந்தொகை பணத்தில் நடத்திய மக்களது பணத்தை வீணாக்கியது. நாங்கள் பார்க்க வேண்டிய வேலை ஏதோ இருந்தது. ஆனால் இவர்கள் இறுதி நேரத்தில் இந்த செய்த நாடகம் என்பது இது ஒரு வெறும் பிரச்சாரத்துக்காக செய்யப்பட்டதாகவே நான் மதிக்கிறேன். இது இவற்றை வேறு விதத்தில் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இவர்கள் அதை செய்யாமல் இறுதி நேரத்தில் இதை செய்து ஒரு விளம்பரத்தை தேடினதுதான் மிச்சமே தவிர அதிலிருந்து அடுத்த கட்டம் என்ன செய்கிறார் என்பது பெரும் கேள்விக்குறி. இங்கு நாங்கள் பார்ப்போமானால் நாடு கடந்த அரசில் நடைபெற்ற பல மோசடிகளை பற்றி தொட்டு பார்ப்போமானால் அந்த மோசடிகள் அனைத்தும் நாடு கடந்த அரசு ஜெர்மனியிலிருந்து வந்த உறுப்பினர் தனது உரையில் தெளிவாக ஒப்புக்கொண்டார். முற்றிலும் உண்மை என நாங்கள் முன்வைத்த போது ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரான்சிலிருந்து வந்த நாடு கடந்த அரசின் முன்னாள் அமைச்சரும் பின்னர் அவர் அமைச்சரை தூக்குவதற்காக அந்த உள்துறை அமைச்சையே இல்லாமல் செய்து அவர் ஒரு ப்ராஜெக்ட் சேனோட்டு சொல்லுங்க என்பதற்கு பின்பு கண்துடைப்புக்காக ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு முன்கொண்டு வரப்பட்டது. திரு பாலச்சந்திரன் அவர்களும் முன்வந்து நாடு கடந்த அரசின் சகல குற்றங்களையும் ஒத்துக்கொண்டு இனிவரும் காலங்களில் இப்படி நடக்காமல் செய்வோம் என நாடு கடந்த அரசை காப்பாற்றி செல்ல பலவித கோணங்களில் முயற்சி செய்தார். ஆனால் இங்கு நாடு கடந்த அரசு நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல வலிமையுள்ள சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பது எமது நோக்கம். கடந்த காலத்தில் இதில் யார் யார் என்னென்ன தவறு இழைத்தார்களோ அவர்கள் மீண்டும் அங்கு அந்த பதவியில் இருக்கக்கூடாது. இதற்கு தகமை உள்ளவர்கள், நிர்வாகமயப்படுத்தக்கூடியவர்கள், சரியான பாதையில் செல்லக்கூடியவர்கள் ஒரு ஜனநாயக முறையில் இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு உள்வர வேண்டும். அப்போதான் இது இந்த நாடு கடந்த அரசு சரியான பாதையில் செல்லும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். இங்கு நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இதில் முதல் கட்டமாக இந்த நாடு கடந்த குறைபாடுகள் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்தேன். இந்த குறைபாடுகள் அனைத்தும் உண்மையானதென நாடு கடந்த அரசின் ஒரு உறுப்பினர் நாடு கடந்த அரசின் இறுதி நேரத்தில் நாடு கடந்த உறுப்பினர்களுக்கு எழுத்து வடிவிலேயே கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த உறுப்பினருடன் சேர்ந்து பணியாற்றிய சுப அனுபவா வெளியே வந்து வெளிப்படையாக சகல ஆதாரங்களும் இருக்கின்றன என்று உறுதிப்படுத்தி பல விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக தொட்டு வந்தார். அந்த நேரத்தில் இங்கே நாடு கடந்த அரசு எந்த ஒரு உறுப்பினர்களோ எவருமோ அதை வந்து மறக்கவில்லை. காரணம் அனைத்தும் உண்மை இங்கு ஆதாரபூர்வமாக ஒரு வரலாற்று பதிவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியதிலிருந்து பலருக்கு களம் அமைத்து கொடுத்திருந்தோம். வெளிவந்து இந்த கருத்துக்களுக்கு அவர்கள் பதில்களையும் இது மக்கள் மத்தியில் இணையதளமூடாக பதிவு செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படும். எனவே உங்களது கருத்துக்களை முன்வையுங்கள் என்று பகிரங்க விவாதத்துக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம். இது ஒரு ஜனநாயக நாடு. எனவே இங்கு நான் ஒரு நாடு கடந்த அரசின் முன்னாள் உறுப்பினராக, அதாவது தேர்தல் வேட்பாளராக இருந்து எனக்கு நேர்மையான முறையில் 1841 வாக்குகள் பெற்று வடமேற்கு லண்டனில் பல கள்ளவாக்கிட்டு தோற்கடிக்கப்பட்டு அந்த தேர்தல் வென்றார்கள். ஆனால் எனக்கு நேர்மையாக கிடைத்த அந்த வாக்கு என்ற விதத்தில் அந்த மக்களுக்கு நான் இன்றும் ஒரு பிரதியாக தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனவே அந்த மக்களிடம் எனக்கு இருக்க நற்பெயரை தொடர்ந்து பாதுகாக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் இம்முறை நடைபெறும் இந்த தேர்தல் சம்பந்தமாக நான் பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படையாக அந்த தேர்தல் விஷயம் பற்றி தொட்டு வர வேண்டியிருக்கிறேன். எனவே இப்பொழுது இந்த நாடு கடந்த அரசு தனது செயற்பாட்டிலிருந்து விலகி ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருப்பது இங்கு வெளிப்படையாக உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. எனவே இது ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து இன்னும் பின்னே சென்றிருக்கிறதா தான் இங்கே கருதப்படுகிறது. எனவே இதை மீள இவர்கள் உருவாக்குவதானால் பாரிய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் அடுத்த சில தினங்களில் வெளியிட இருக்கும் இதன் உருவாக்கத்துக்கு யார் யார் பாடுபட்டார்களோ அவர்களது காணொளிகள், அவர்களது உரைகள், அந்த காணொளி அவர்களது உரைகள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் பார்த்தால் அந்த முகங்கள் அனைத்தும் இப்பொழுது தூர விலகி சென்று விட்டார்கள்.
காரணம் இந்த 3 ஆண்டு காலங்களில் நடைபெற்ற சம்பவங்கள், இங்கு நடைபெற்ற குத்துவட்டுக்கள், இதற்குள் இருந்து அதை முட்டுக்கட்டையிட்டு நாடு கடந்த அரசுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தியவர்கள் அவர்களை தூர விரட்டி விட்டார்கள். எனவே தற்பொழுது அவர்கள் இந்த நாடு கடந்த அரசை மீள கட்டி அமைப்பதற்கு முன்வருவதற்கான எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இல்லை. எனவே இங்கு புலம்பெயர் தேசத்தில் நாங்கள் எவ்வளவோ வசதிகள் இருந்தும் அந்த வசதி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறி நமக்கு இந்த அனைத்து வளங்களையும் உதாசீனப்படுத்திவிட்டு இங்கு ஒரு குழுவாத போக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் இந்த நாடு கடந்த அரசுக்குள் ஏதோ ஒரு சக்தி பின்னிருந்து இதை இயக்குவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அது உண்மை என்பது போல்தான் இங்கு வந்து முடிகிறது. எனவே இதுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை கண்டுபிடித்து மக்கள் முன் கொண்டு வரப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாடு கடந்த அரசு 60 வருட போராட்டத்தின் ஒரு தொடர்ச்சியான ஒரு மக்கள் கட்டமைப்பாக நிறுவப்பட வேண்டியதுண்டு. இது இங்கு குழுவாத போக்கில் செல்வதால் அங்கு ஒரு பாரிய கேள்விக்குறி எழுகிறது. இந்த கேள்விக்குறியில் ஒரு கட்டத்தில் பிரதமர் இது நாடு கடந்த அரசு அல்ல, இது ஒரு விடுதலை போராட்ட அமைப்பு என கூறியிருந்தார். அப்படியானால் இது ஒரு அரசாங்கம் என பெயர் சூட்டப்பட்டு அதுக்கு ஒரு அறிக்கை யாப்பு என்பன எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை எதற்காக என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் திரு பாலச்சந்திரன் அவர்களும் இது ஒரு அரசாங்கம் இல்லை என தனது பேச்சிலே கூறுகின்றார். அடுத்து பிரதமர் உரையை தொடர்ந்து அன்று ஒரு கட்டத்தில் பிரதமர் கூறியது, நேற்று மீளவும் ஒரு அமைச்சராக இருந்தவர் ஒரு பிரதி நாடு கடந்த அரசின் இன்று வேட்பாளராக இருக்கின்றார். இவரும் கூறிய விதத்தில் இங்கு நாடு கடந்த அரசு ஒரு அரசு இல்லை என்று இவர் கூறுவது பெரும் தப்பு. இது ஒரு அரசாங்கமாக செயற்பட வேண்டும் என்பதே அங்கு வரையப்பட்ட வரைவுகள், அந்த அறிக்கை யாப்பு என்பன கூறுகின்றன. அப்படி இவர்கள் இது அரசு இல்லை என்றால் தயவு செய்து இது அரசை கலைத்துவிட்டு நாடுகள் வாரியான ஒரு சபையை நிறுவி அந்தந்த நாடுகள் இந்த சபையிலிருந்து செயற்படலாம். இது ஒரு அரசாங்கமாக செயற்பட வேண்டுமானால் அதுக்குரிய ஒரு அரச இயந்திரம் எப்படி இயங்க வேண்டுமோ எப்படியான முறைப்படி அது வரையறுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு செயற்பட வேணுமோ அந்த விதத்தில் செயற்பட்டிருக்க வேணும். அதுக்குரிய தகமை வாய்ந்தவர்கள் வேணும். இங்கே பாரிய இடைவெளி ஒன்று இருக்கிறது. இதில் வந்திருக்கிறவர்களுக்கு தகமை குறைவு. இவர்கள் இந்த நாடு கடந்த அரசின் செயற்திட்டங்களை சரியான விதத்தில் கொண்டு செல்லக்கூடிய தகமையற்றவர்களும், இவர்களுக்கு தகமை இல்லாவிட்டாலும் இவர்களை அந்த தகமை வாய்ந்தவர்களோடு நடித்து கொண்டு பின்னுக்கு இருந்த ஒரு சக்தி அந்த வேலை திட்டங்களை செய்வது போல் பாசாங்கு செய்து நாடு கடந்த அரசை செயற்பட விடாமல் கடந்த 3 ஆண்டு காலம் மஹிந்த ராஜபக்ஷவை போர்க்குற்றங்கள் இன அழிப்பிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது. எனவே இது ஒரு பாரிய தமிழினத்துக்கு செய்யப்பட்ட துரோகம். எனவே தயவு செய்து தமிழினத்துக்காக நீங்கள் எதையும் செய்வதாக இருந்தால் அந்த மாவீரர்கள் மீது நீங்கள் மாவீரர்கள் நெஞ்சில் நிறுத்தி அந்த மக்களை நெஞ்சில் நிறுத்தி அங்கு எஞ்சியிருக்கும் மக்களின் இன்றைய நிலையை கவனத்தில் கொண்டு தயவு செய்து உங்கள் செயற்பாடுகள் அனைத்தும் நேர்மையாகவும் இதய சுத்தியுடன் இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து தொடர்ந்தும் இந்த மக்களை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மாயை ஏற்படுத்தி அவர்களை திட்டமிட்ட முறை திசைதிருப்பி செல்வதை நிறுத்தி தயவுசெய்து நேர்மையுடன் இதய சுத்தியுடனும் இந்த நாடு கடந்த அரசென்று கூறுகின்ற இந்த நிறுவனத்தில் எப்படி செயற்பட போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே எனக்கு இங்கே அடுத்ததாக நம்முடன் இணைந்து இந்த விதமான ஒரு நிகழ்வுக்கு இணைந்து பணியாற்றிய எதிரி இணையத்தளம் அடுத்து தனது அங்கிருக்கும் உதவியாளர் தனது கருத்தை தெரிவிப்பார். எனது கருத்து அடுத்த கட்டமாக பின்னர் ஒரு பகுதி இந்த தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் ஆணையாளருடன் எப்படி கலந்துரையாடினோம், இந்த தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்களை பின்னர் நான் தொடருகின்றேன். அதுவரை எதிரி இணையதள உதவியாளர் வன்னி மைந்தனின் கருத்தை கேட்டு அதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருந்து யாராவது இணைந்தால் அவர்கள் கருத்துக்களை உங்கள் முன் கொண்டு வருகிறேன். தொடருவோம். நன்றி.